ஹாய் காய்ஸ், உங்கள் டிஎஸ்கே. இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா X2 ப்ரோலாஜிக் பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அனலாக் ப்ரோலாஜிக்குங்க. ஒரிஜினல் 5.1 கண்டென்ட்லாம் கிடையாது. ஒரு அனலாக் ப்ரோலாஜிக்குனா ஒரு டீகோடரில் வரக்கூடிய பிசிஎம் மோட் கணக்கு தான் இது. டீகோடரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டீகோடரில் வரக்கூடிய ப்ரோலாஜிக்கை கண்டிப்பாக நம்மளால் கொடுக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதனோட சுவிட்சிங் ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஐசியோட சுவிட்சிங் ஆப்ஷனு அந்த கண்டென்ட்டை நம்மளால் கண்டிப்பாக கொண்டே வர முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு என்னென்ன இதில் பயன்பாடு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். X1 வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு, சென்ட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் இல்லாமல் மீடியமான ஒரு மிட் பேஸ் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து எனக்கு பேஸே வரல, ஒரு மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இன்ச்சஸ் ஸ்பீக்கர், அதுக்கு தகுந்த ஸ்பீக்கர் பயன்படுத்தணும். அதாவது மிடில் கிளாஸில் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு 3000க்குள்ளே ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரத்யேகமான ஒரு ப்ரோலாஜிக்கு. அதே மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன் கேட்டிருந்தாங்க, ஆல்ட்ரேஷனும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோலாஜிக்கோட ஸ்பெசிஃபிகேஷனே மாறிடும். அதாவது ஆல்ட்ரு இல்லைன்னா அடுத்த வெர்ஷனுக்கு போகணும். அதனால தான் இந்த ப்ரோலாஜிக்கை அடுத்த வெர்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோலாஜிக்கில் தனித்தனியாகவே கெயின் பண்ணலாம் அண்ட் டவுன் பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஆடியோ திருப்திக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரோலாஜிக்கை மேக் பண்ணியிருக்கேன். டெக்னீஷியன்களுக்கு ஈஸியாக அசம்பிள் பண்ணக்கூடிய வசதியும் இந்த ப்ரோலாஜிக்கில் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு அனலாக் MP3 சாங்ஸ் கேட்குறவங்க இதை அழகாக சூஸ் பண்ணலாம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 5.1 கண்டென்ட்டு மூவி பார்க்குறது கிடையாது. 100க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% அதை பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மூவி கண்டென்ட்டை எடுக்கிறாங்க. ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா MP3 ஆடியோ சாங்ஸ் தான் மக்கள், அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான். அதே மாதிரி டிகோடர் வசதிகள், ஆம்பிளிஃபையர் கேட்குறவங்களுக்கு அதுக்கு தனியான ப்ரோலாஜிக் இருக்குது, அதுக்கு கண்டென்ட் தனியாக இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு சாங்ஸு மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு தயாரிக்கப்பட்டது தான் இந்த அனலாக் ப்ரோலாஜிக்கு. ஃபிக்ஸடாக எனக்கு தெரிஞ்ச எல்லா பவர் ஆம்புக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இந்த ப்ரோலாஜிக்கை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பயன்படுத்துகிற எந்த பவர் ஆம்புக்கு எப்படி வந்து ஆல்ட்ரு பண்ணணும், உங்களுக்கு என்ன கம்மியாக இருக்குது, கஸ்டமர் என்ன கேட்குறாங்க அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட ஆலோசனை செய்து நீங்கள் ஆல்ட்ரு செய்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆல்ட்ருனா ஒரு ப்ரோலாஜிக்கில் இங்கே தேடணும் அங்கே தேடணும் அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் உங்களுக்கு சரவுண்டில் என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட்டில் என்ன பண்ணணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரில் என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா A1 A6 அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்கும். அந்த மாதிரி தெரியாத நபர்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரோலாஜிக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டீரியோ கண்டென்ட் ஒன்லி ஃபார் MP3 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் நீங்கள் பெருசு போட தேவையில்லை, ஸ்டீரியோ கண்ட்ரோல் போட்டாலே போதும். அதை நீங்கள் சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் ஸ்டீரியோவில் பயன்படுத்துறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். சப்போஸ் நீங்கள் மாஸ்டர் வால்யூம் பயன்படுத்துகிற உங்களை மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் மெத்தடுக்கு பெரிய வால்யூம் மாஸ்டர் வால்யூம் போட்டு அப்படின்னும்போது வந்து இந்த கோட்டுக்கு நேராக 1வது பின்னுக்கு, அதாவது 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் ஜாயிண்ட் அடிச்சிருங்க. இங்கே வந்து இன்புட் கொடுத்துக்க வேண்டிதான். கிரவுண்டு நீங்கள் எதுக்கு எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆக்ஸுக்கு எங்கேருந்து கிரவுண்ட் போகணும், ஒரு கேபிள், அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆம்பிளிஃபையரில் சந்தித்த பிரச்சனைகள்லாம் வந்து டெக்னீஷியன்களுக்கு வந்து ஒரு ப்ரோலாஜிக்கிலே ஒரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். 5.1 கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே அவுட்புட்டு ஒரே இடம் கொடுத்துருப்பேன்.
அதை தவிர்த்து எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக்கில் வாய்ஸ் வந்து டவுன் பண்ணி கொடுத்துருப்பேன். பேஸ் அண்டு ட்ரிபிள் இருக்கிற மாதிரி. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ஸ் வெளியே வரணும் நினைக்கிற நபர்கள் இந்த இடத்தாண்ட ஒரு 10K இதிலேருந்து 3 வயரை சால்டர் பண்ணிக்கிங்க. ஜி கிரவுண்டு, ரைட்டு, லெஃப்ட்டு இந்த 3 வயரை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோலோட எக்ஸ்ட்ரா 2 லெஃப்ட் ரைட் போட்டிங்கன்னா அந்த இடத்தாண்ட உங்களுக்கு வாய்ஸ் இருக்கும். டவர் பாக்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது வந்து இதுக்காக 7.1 கண்டென்ட்லாம் கிடைக்காதுங்க. நான் இதை வந்து புழுகலாம் விரும்பலை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 சேனல் இதில் வாய்ஸ் அவுட்புட் ஆகும். லெஃப்ட் ரைட்டில் நம்ம பஸ் பிடியில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ஸ் அவுட் ஆகும். இதே வந்து ஒரு ட்ராவல்ஸில் பயன்படுத்துகிறீங்க அந்த இடத்தாண்ட வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து ஆடியோவுக்கு வந்து நம்ம வந்து வாய்ஸ் வரணும் அப்படின்னும்போது வந்து தாராளமாக இதை நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஆம்புக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அடிக்கும்போது கண்ட்ரோலோட இன்புட்டில் அடிக்கும்போது ஒரு 5K 6ஓ ஒரு 10Kவோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே கொடுத்து தான் நீங்கள் கண்ட்ரோலோட இன்புட்டில் அடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா 2 லெஃப்ட் ரைட் அவுட்புட். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் டவுன் ஆகும். நீங்கள் ரெகுலராக போடுற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் பிடிஎல் மோனோவுக்கும் பேரல் மோனோவுக்கும் அதாவது ஒரு ஹோமுக்கு என்ன தேவையோ இது பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் ஒரு வண்டிகளில் பயன்படுத்துகிறீங்க இந்த ப்ரோலாஜிக் அப்படின்னும் போது வந்து என்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு தான் நீங்கள் என்ன பவர் ஆம்பை பயன்படுத்துகிறீங்க, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ரோலாஜிக்கோட கண்டென்ட் இவ்வளோ தான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு கேசட் பிளேயர் MP3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். உண்மை அது தான். ஒரு 25% வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்து ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி கரெக்டான முறையான ஸ்பீக்கர் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஹாலில் கேட்கும்போது ஒரு 25% ஒரு 5.1 கண்டென்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். 100% 5.1 கண்டென்ட்டு அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி நேற்று தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு கம்பெனி காப்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய திறமைகளை பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு TL084 ஐசியை வச்சு வரக்கூடிய என்னென்ன வேல்யூ போடணும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி ஒரு சிலதை வந்து என்னுடைய ஆல்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும், வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். போர்டு பற்றி தெரியாதவங்களாம் கமெண்ட் போடாதீங்க. போர்டு பற்றி தெரியாமல், ஏன்னா நான் யாரையும் வந்து இது அதெல்லாம் சொல்லி ஏமாற்ற கிடையாது. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தலாம், அது உங்களுடைய பிரியம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னுடைய கஸ்டமர்களுக்காக நான் தயாரிக்கப்பட்டது. பட்ஜெட்டுக்குள்ளே நானும் ஆம்ப்ளிஃபையர் தான் செய்து கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி என்னுடைய கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கறதுக்கு தான் நான் அந்த ப்ரோலாஜிக் ரெடி பண்ணேன். தேவைப்படுற டெக்னீஷியன் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா உட்காந்துட்டு இந்த சில்லுலாம் கமெண்ட் போட்டுட்ருக்கிறதுக்கெலாம் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலி வீடியோவில் சொல்கிறேன். அதாவது ஒரு ப்ரோலாஜிக்கை வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் அரைகுறையாக பார்த்துட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரோலாஜிக்கில், அவங்க என்னென்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு வேல்யூ பற்றி கூட தெரியாமல் வந்து பார்த்தா இது நயன்தாராவா தெரிசாவா இது நயன்தாரா தானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே கூடாது. இங்கே என்ன இருக்கோ அதை உண்மையாக பார்த்துட்டு ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த ப்ரோலாஜிக்கு வந்து கிட்டத்தட்ட பிசிபி வந்து ஒரு 3 மந்த்துக்கிட்ட இருக்கும். ஆனால் இதை வெளியே இடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் செக் பண்ணி கஸ்டமர் என்னென்ன கரெக்ஷன்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து உண்மையிலுமே எல்லா பவர் ஆம்புக்கும் ஒரு டெஸ்டடு பண்ணி இந்த ப்ரோலாஜிக்கு வெளியிட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திங்க. ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருக்க தேவைப்படுறவங்க ரேட் வந்து இந்த யூடியூப்பில் ரேட் கேட்காதீங்க, குவான்டிட்டி பொறுத்து தான் ரேட் வரும். அதே மாதிரி இது அதிக காஸ்ட்டுக்கும் கொடுக்க கிடையாது. நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்க காஸ்ட்டு போட்டு ஒரு ஆடியோவை வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் முதல் முறையாக இந்த ப்ரோலாஜிக்கில் எந்த ஒரு லாபமே இல்லாமல் தான் நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு வந்து கொடுத்து இது செக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். திரும்ப வந்து அவங்களுக்கு இது
நல்லா இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க என்னென்ன கரெக்ஷன்லாம் இதுக்கு மேலே சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பிசிபி ஆர்டர் பண்ணுவேன். என்னோடய திருப்திக்கு ஓகே அண்டு டெக்னீஷியன் தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்தி இந்த ஆல்ட்ரேஷன்லாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பிசிபியில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டெக்னீஷியன் என்னென்ன கரெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுக்க முடியும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய ரிசல்ட். X1 வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்களா டெக்னீஷியனும்? அந்த X1ஓட கொஞ்சம் அப்டேட்டாக இதை செஞ்சுருக்கேன். அதனால தான் XXL2ன்னு சொல்லி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பயன்பாடு இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சும்மாலாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு இதுக்காக நம்ம சேனலை வந்து யாரும் பார்க்க வேண்டாம். நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.